குட் ஈவினிங் மாதாஜி. குட் ஈவினிங். ஏன் இவ்வளோ லேட்டு? வேலை இருந்துச்சு ஸ்டுடியோவில். வேலை வந்தது. பசி வரலையா? பசி ரொம்ப நேரமாக வந்தது. நானும் வெயிட் பண்ணி இப்போ தான் டைம் கிடச்சிது. இப்போ எவ்வளோ வேலை? சரி மாவுனா அரைச்சிடலாம், அந்த வேலையை பார்க்கலாம். மாவு அரைச்சி ஜஸ்ட் 4:30 தான் ஆகுது. 4:30 லஞ்சு. வா சாப்பிட்லாம். உடைய இந்த நாள் நைட்டில் சாப்பிட மாட்டேன்ற. ஆமாம், என்ன பண்ணுறது? இரு பொழுது இரு பொழுது இல்லை, ஒரு பொழுது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து சிம்பிள் தான். பருப்பு ரசம்லாம் வச்சேன். இந்த பக்கத்து வீட்டில் பில்டிங் கட்டுறதால சவுண்டு நிறைய இருக்குது, அதனால வீடியோ எடுக்க முடியல. அந்த வேலை செய்கிறவங்க சவுண்டு, அந்த கிரில் போடுறாங்க பொழுது அந்த சவுண்டு முடியறதுக்கு 6 மணி தான் வேலையிலேருந்து இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இருட்டில் வீடியோ எடுத்தால் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால 2 நாளாக வீடியோ எடுக்க முடியாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம பாருங்கள், டக்குன்னு தொடர்ந்து சவுண்டு கேட்கும். அதனால் வீடியோ எடுக்கல. இன்றைக்கி வந்து சிம்பிள் லஞ்சு தான். நாளைக்கு அமாவாசை, கொஞ்சம் ஹெவியாக செய்யணும். அதனால் சிம்பிளாக லஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக செஞ்சுருக்கேன். என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து தர பசலைக்கீரை கடையல், பூசணிக்காய் கூட்டு, தயிர், பருப்பு ரசம், சுட சுட சாதம், பருப்பு பொடி, நெய் வந்து காசுனா ஃபுல்லாக இருக்குது. நெய் எல்லாம் தயாராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லைப்பா. வெரி குட். எனக்கு சப்பாத்தி 12 மணி தான் சாப்பிட்டேன். எல்லா வேலை, பூஜை வேலை எல்லாம் முடிச்சுட்டு சமைச்சிட்டு பசிக்கவே இல்லை. கலந்து ஏன்னு தெரில. சரி நம்ம லேட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு 12 மணி ஆயிடுச்சு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தி செரிக்கவே இல்லை, எனக்கு வந்து பசிக்கவே இல்லை. சரி நீ வந்தப்புறம் சாப்பிட்லான்னா டைமும் ஓடிடுச்சு. இப்போ சாப்பிட்டு நைட்டு கிடையாது. பருப்பு பொடி. பருப்பு பொடி கொஞ்சம், இது வரைக்கும் பருப்பு பொடி சாப்பிடு, இது கீரை சாப்பிடு. ஓகே. ஆமாம், பார்த்துன்னு இருக்கேன். எப்போ சவுண்டு நிற்கும்னு பார்க்குறியா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. சவுண்டு 6 மணி ஆகும். ஏன்னா சூரியன் ரொம்ப நேரம் இருக்குல்ல, அதனால் நிறைய நேரம் செய்கிறாங்க வேலை. அந்த வீடு முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் சவுண்ட். ஜல்லி மாட்டுவாங்க, கதவு மாட்டுவாங்க, வயரிங் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சவுண்டு வர செய்யும். இந்த சீத்தா கொஞ்சம் கலர் மாறுது பெரிய. இது 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 ஆனால் சைஸ் குட்டியாக தான் இருக்குது. ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. 2 நாளில் போட்டுரும். ஆனால் எட்லியா சுத்து. அப்படியே உடைக்கூடாது, கிளை உடைக்கணும். சுற்றி பறிச்சோம்னா தான் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுல்ல, பழுக்கும். நல்ல ஒரு டேஸ்டான சீத்தா. இப்படி நல்ல குண்டு குண்டாக காய்க்கணும்னு பார்க்குறேன், காய்க்க மாட்டேங்குது. இது காய். போன வாட்டி ஒரு 4-5 பழம் நம்ம ஊருக்கு போனோம். அப்போ பழுத்திருக்க வேண்டியது. நீ என்ன சொன்ன? சாப்பிட்டோம் காக்கா குருவிகள். ஆமாம், அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. இந்த வாட்டி என் கண்ணில் பட்டுதனால பறிச்சிருக்கு. அவங்களுக்கு மிஞ்சினா தான் நமக்கு. அழகாக சாப்பிட்டுட்டு இந்த காம்பு இருக்கும், இந்த லேயர் மட்டும் இருக்கும். இதெல்லாம் நல்லா குடஞ்சி சாப்பிடுவாங்க அழகாக சூப்பராக. கிளிங்கெல்லாம், குருவிங்க எல்லாம் நல்லா சாப்பிடும். நம்ம வீட்டு சீதா. தேங்காய் ஒரு 4 காய் உரிப்பா அமாவாசைக்கு உடைக்கிறதுக்கு. தேங்காய் சுத்தமாக தேங்காய் இல்லை. இவ்வளோ தேங்காய் இருக்கா? 4 உரிச்சு நான் போதும். மட்டையை உடங்க ரொம்ப நல்லா இருக்கும். கீழே மட்டையை போட்டு ஃபுல்லாக இருக்க மாதிரி ஏமா தேய்ச்சிருக்கீங்க. 10 இருக்கும்பா. டொக்குன்னு விழுந்தது தான். இந்த பச்சையாக இருக்குது ஒரு 3, இது ஒரு 3-4 மட்டும் உரி போடும். ஓகே, உரிச்சா எல்லாத்தையும் தான் உரிப்பேன். உரிக்காமல் மட்டையோட இருந்தால் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். மட்டை இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும் தேங்காய். நம்ம 4 தேங்காய் யூஸ் பண்ணுறதுக்கு நான் 1 வாரம் எடுத்துப்பேன். ஓகே. கட்டில் பிரித்து போட்டு தான் உட்காருவாங்க. இப்போ தரையில் உட்கார முடியாது இல்லைப்பா. என்னால் ஒரு தேங்காய் கூட உரிக்க முடியல. உண்மையிலே முடியல. சொல்லித்தரேன். எப்படி சொல்லி தர போகிறீங்க? ரைட், அடுத்தது உரிக்கும்போது சொல்லித்தரேன். இது உற்சவம். ஒரு தேங்காய் எடு. அதோட பெரிய சைடு அதில் வச்சு குத்தி அழுத்து. இந்த இடத்த, அந்த இடம்னா அந்த இடம் இல்லை, பின்னாடி கூட வை. அழுத்து நல்லா உள்ளே போகிற மாதிரி, மேலேருந்து கீழே அழுத்து. லூஸ் ஊட்டினா கையில் அடிச்சிடும். நல்லா அழுத்து வச்சா ஓரளவுக்கு கொஞ்சம் போய். இப்போ இதை இங்கே பிடிச்சி மேலே தூக்கு. தெரிஞ்சுதா?
நல்லா உரிக்க முடியுதே. பரவாயில்லடா, முடிச்சுட்டேனே. பச்சையார் போய் இருக்குது, காஞ்சது இருந்தா செத்த. காஞ்சது கஷ்டம். ஃபஸ்ட்லாம் வெறும் அருவா வச்சு உரிக்க விடுவீங்களே. ஆமாம், நானும் அருவாள் வெட்டிடுவேன். முடியுதா? கூட நானே பிரிச்சேன். அழகாக பூ மாதிரி பிடிச்சிருக்கேன் பத்தியா. இந்த ஸ்ட்ரென்த்து தான் எனக்கு வரமாட்டேன் அந்த கை. நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு தேங்காய் ரெடி. அவ்வளோ போடுறியா? அப்புறம் வரும், இல்லைன்னா வராது. ஸ்கூல் லீவ் விட்டாங்க புபுக்கு. வருவார் சார். நம்மளா வரல. நீ 28ஆ? ஆமாம், ஒரு வாரம் கழித்து வரேன்னா வந்து விடுவா. இந்த தேங்காய் மண்டியில் இந்த கட்டப்பற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க, அதில் உரிக்கிறாங்க. சக்கு சக்கு சக்குன்னு உரிக்கிறாங்க. இதில் ஹெட்டு வராதுன்னு நினைக்கிறேன். இந்த குட்டி குடிங்க போதுமா? போதும். சக் நீ இப்போயே உடச்சிட்டு தேங்காய். வாவ், 4 தேங்காய் உடச்சிக்க போதும்னு நினைக்கிறேன். கொப்பரை எப்படி கண்டுபிடிச்ச? மொத்தம் முடிச்சுட்டு தான் வேலை பார்ப்பியா? அந்த தண்ணி இல்லாமல் ஒரு தேங்காய் மாதிரி தெரியும் தெரியுமா? அது இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா சட்னி கூட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும். அது பேர் தான் கொப்பரை. கொப்பரைன்றது உருண்டு மாதிரி இருக்கும் காஞ்சி, அது எண்ணெய் எடுக்கலாம் அதில். இவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் எனக்கு இல்லைப்பா, முடியவே முடியாது. எனக்கே இல்லை, கை அப்படியே வலிக்கும் எனக்கு. அதனால் தேங்காய் உரிக்கிற வேலைக்கே வரதில்லை. உடச்சி பார்க்குறேன். திருப்பியில் தட்டணும், கத்தியை திருப்பணும்ல. அது நீ உள்ளே கொடுக்குன்னு ஆடுதா இல்லை தேங்காய் மாதிரி வருமா தெரியலையே. திருப்பி தட்டினேன்னு வச்சுக்க, வெயிட்டில் டக்குன்னு உடையும். வா, இதுதான் கொப்பரை. கொப்பரை தேங்காய், கொப்பரை தேங்காய், கொப்பரை தேங்காய், கொப்பரை தேங்காய். அதுவும் கொப்பரையோ? ஒன்றே ஒன்று உரிச்சு கொடுறா, 2 நாளுன்னா மொத்தத்தையும் உரிப்பியா நீ? மீதி அப்பா பாரு, நாளைக்கு காலைல உரிச்சுன்னு வந்து வைக்க போகிறாரு. போதும்பா, விட்டுரு, மீதி முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, வெல்கம். நம்பரியா ஒத்துணும் குடிங்க வைக்க போகிறேன். 4 தேங்காய் கேட்டேன், 5 தேங்காய் உரிச்சு கொடுத்துருக்கேன். ஒரு கொப்பரை, ஒரு கொப்பரை வேறு இருக்குது. இந்த கொப்பரை வந்து காஞ்சி இருக்காதுன்னு நினைக்கிறேன். உள்ளே கொஞ்சம் திருவி போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, பொரியலுக்குலாம் போட்டுக்கலாம். இதுவும் கொப்பரை தான், ஒன்றுமே இல்லை. உடச்சிடவா? உடச்சிரு, உண்மையிலே கொப்பரை தான் நினைக்கிறேன். எகுருது. கரெக்டாக சொன்னீங்கன்னா 2 கொப்பரைகள். இது கொஞ்சம் நல்ல கொப்பரை. நீ கரெக்டாக 4 தேங்காய் 2 கொப்பரை பற்றியா? 4 தேங்காய் கேட்டால் 4 தேங்காய் வந்துச்சா? இதுதான் நல்லா சாமி உடைக்க முடியும். நல்லா தேர்ன காயாக இருக்கும் இது. இதுவும் தான். இதுவும் நல்ல தண்ணி வேகமாக ஆடுது. இதுவும் தண்ணி நல்லா வேகமாக ஆகுது. இது சாமி உடைக்கிறதுக்கு அழகாக இருக்குது. இது சமையலுக்கு வச்சு வேண்டியது தான். இது சட்னி அரைக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து உள்ளே வெள்ளையாக இருக்கும், தண்ணி சுத்தமாக இருக்குது. இது காஞ்சி போன கொப்பரை. அப்போ மேலே இருக்குது காஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கூட்டின்னு வரேன்னாரு 350 ரூபாய் ஒரு மரம் ஏறுறதுக்கு. நம்மளது ஒரு மரம் தான், அது ஏறி அதை கட் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் மருந்து வச்சா நல்லா பெருசாக காய்க்குமா. தேங்காய்க்கார் காணும் ஒரு வாரமாக. இளநீ எடுத்துன்னு வருவார். தேங்காய் உள்ள எடுத்துன்னு வந்துட்டியா? எடுத்துன்னு வந்துட்டப்பா. மாவு அரைச்சிட்டியா? அரைச்சிட்டேன். நாளைக்கு அமாவாசை இல்லை, புதுசாக மாவு வேணும், இட்லி மாவு. நாளைக்கு இட்லி மாவு அரைச்சாச்சு. நாளைக்கு அமாவாசை. முக்கால்வாசி வேலை ஆயிடுச்சு. சமையல் பண்ணி சாமி கும்பிட்ற வேலை தான். நிறைய பேர் வந்து ஏன் 2 நாள் வீடியோ போடலன்னு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஒரே சவுண்டு, வீடியோவே எடுக்க முடியல. ஃபுல் சவுண்டு, ஃபுல் ஒர்க் நடக்குது. அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஈவினிங்னா இந்த மாதிரி 6 மணிக்கு மேலே தான் எடுக்கணும். 6 மணிக்கு மேலே ராகேஷ்க்கு வேலை வந்துடுது, வீடியோ எடுக்க முடியல. நாளையிலேருந்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணியாவது கண்டினியூவாக வீடியோ எடுத்து போட்டுடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.